இனி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை ஜனாதிபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாஷ்நாதன் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு விருதளித்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி துணை ஜனாதிபதியை சந்தித்து அளித்த மனுவில் மத்திய ஆதரவு பெற்ற நிறுவனங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது ஒன்றும் ஒரு புதிய நிகழ்வு அல்ல. காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கு 50% இடங்களை ஒதுக்கியுள்ளது. அதேபோல் மற்றொரு மதிப்புமிக்க மருத்துவ நிறுவனமான ஜிப்மர் 1964 துவங்கப்பட்டதில் இருந்து 25% இடங்களை ஒதுக்கி வருகிறது. ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 64 படிப்புகளில் 18 படிப்புகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டை நீட்டித்துள்ளது. எனவே புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது வழங்கப்படும் அனைத்து படிப்புகளிலும் மற்றும் வரவிருக்கும் படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீட்டை கூடிய விரைவில் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியை மூடும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான புசி வீதியில் ஜெயராணி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நடைபெறும் இந்த பள்ளியில் கடந்த காலத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். தற்போது இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்கு பள்ளி நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. இதனையடுத்து அந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கையையும் பள்ளி நிர்வாகம் கைவிட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளியை மூடும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தியும் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெறவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பில்லியனூரில் ரூபாய் 93 லட்சம் செலவில் வாய்க்கால் புனரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலை வரை யூ வடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 93.26 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்
பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற் பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், தேவர் மற்றும் திமுக பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் வருடம்தோறும் ஒரு மாத மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூலை 9ஆம் தேதி காலை காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், ஜூலை 10ஆம் தேதி மாங்கனி திருவிழா, முக்கிய நிகழ்வான சிவபெருமான் வீதியுலா வரும்போது மாங்கனி வீசி வழிபடுவது நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. இதனை முன்னிட்டு இன்று மாங்கனி திருவிழா பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அகமதாபாத் விமான விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் செயற்குழு கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 4 மாதங்கள் தொடர் பிரச்சாரம் செய்ய உள்ளது சம்பந்தமாக மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் மற்றும் மாநில செயலாளர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய செயல் திட்டம் குறித்து சிறப்புரையாற்றினர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி, அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து மத்திய அரசு விரிவான விளக்கத்தை அளிப்பதோடு விபத்துக்கான காரணத்தை கண்டறிந்து விபத்து நடைபெற காரணமாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு புதிய வகுப்பு திருத்த விசாரணை நிறைவு செய்து தனது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைத்துள்ளது. இதுவரை உச்சநீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை தொடரும் எனினும் இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதியரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வு முடிவுகளில் புதுச்சேரி மாணவர்களின் பட்டியலை மட்டும் வெளியிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா கவர்னர் முதல்வருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் நீட் தேர்வினை புதுச்சேரி தேர்வு மையங்களில் வெளிமாநில மாணவர்களும் எழுதினர். எனவே தற்போது தேசிய தேர்வு முகமை வெளியிட உள்ள முடிவுகளில் இடம்பெற்றுள்ள பக்கத்து மாநில மாணவர்களை நீக்கி புதுச்சேரி மாநிலத்தை இருப்பிடமாக கொண்டவர்களின் தரவரிசை பட்டியலை மட்டுமே வெளியிட வேண்டும். இதேபோல் புதுச்சேரி மாநில மாணவர்கள் பிற மாநில தேர்வு மையங்களிலும் தேர்வினை எழுதியுள்ளனர். அத்தகையவர்களின் பட்டியலையும் பெற்று தரவரிசை பட்டியலை தயாரிக்க வேண்டும். அதேபோல வெளிநாடு வாழ் இந்தியருக்கான இடங்களுக்கு போலி ஆவணங்களை பெற்று விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் மீது சென்டாக் புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி காவல்துறையில் தொடரப்பட்ட வழக்கின் தன்மையையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அரசும் சுகாதாரத்துறையும் வெளியிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு திலகர் நகரில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு திலகர் நகரில் 3வது குறுக்கு வீதி விரிவாக்கத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு ரூபாய் 10,82,891 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒதுக்கப்பட்டு பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாசலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் 50 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்து இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள புதிய நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதிக்கு கூடுதல் குடிநீர் தேவைக்காக புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்க பணிகள் தொடங்கி தற்பொழுது முடிவடைந்த நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை. இதனால் நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராத புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைக்க சென்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைக்க சென்ற போது போலீசார் அதனை பிடுங்கினார்கள். இதனை அடுத்து காரைக்கால் மக்கள் போராட்ட குழுவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதிய நீர்த்தேக்க தொட்டி முன்பு புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும் என துணை ஜனாதிபதியிடம் காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரிக்கு 3 நாள் அரசு பயணமாக வந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ளார். அவரை புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டசபை தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் சந்தித்து பேசினர். இச்சந்திப்பு குறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம். பலமுறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியும் மாநில அந்தஸ்து தரப்படவில்லை. இதுகுறித்து துணை ஜனாதிபதியுடன் எடுத்துரைத்தோம். புதுச்சேரி மாநில அந்தஸ்து தருவது தொடர்பாக மத்திய அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினோம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் வேந்தராக துணை ஜனாதிபதி தான் உள்ளார். பல்கலைக்கழக அனைத்து படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீடு புதுச்சேரி மாணவர்களுக்கு தரப்படவில்லை. இது தொடர்பாகவும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று வலியுறுத்தினோம். இந்த 2 கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் என்றார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.